மக்களே, நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எபிசியோட்டமி. எபிசியோட்டமிங்கிறது குழந்தை பொறக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வஜைனல் ஓப்பனிங்ல இருந்து ஆனஸ் நோக்கி போடப்படுற ஒரு ஆர்டிஃபிஷியலான கட். இந்த எபிசியோட்டமி வஜைனாவோட ஓப்பனிங்கை கொஞ்சம் பெருசாக்கி குழந்தையோட தலை ஈஸியா வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில பேருக்குலாம் குழந்தையோட தலை விசிபிள் ஆனதுக்கு அப்புறம் கூட வஜைனா அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகி ஓப்பன் ஆயிருக்காது. அந்த கேசஸ்லாம் எபிசியோட்டமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு 2-3 நாள் பெயின் தாங்கினவங்களுக்கெல்லாம் டாக்டர் கண்டிப்பாக எபிசியோட்டமி பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப பெயின் தாங்கிட்டோம். ஸோ புஷ்ஷிங்லேயும் ரொம்ப பெயின் தாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எபிசியோட்டமி பண்ணிடுவாங்க. சில பேர்த்தோட பேபியோட ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கேசஸில் எபிசியோட்டமி பண்ணலை அப்படின்னா தலை வெளியில் வரும்போது சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் ஃபுல்லாக அங்கங்கே கிழிச்சிரும். அந்த கசமுசான கிளியறதெல்லாம் இவங்க தடுக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்பராக கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிடுறாங்க. ஆக்டிவ் லேபரில் நம்ம ஆல்ரெடி நல்ல பெயின் தாங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு கட் பண்ணுறப்போ அவ்வளோ வலியெல்லாம் தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிளசண்டாலாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி லோக்கல் அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக எபிடியூரல் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த லோக்கல் அனஸ்தீசியா தேவைப்படாது. யாருக்கெல்லாம் இந்த எபிசியோட்டமி கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற பேபிக்கு வந்து ஆக்சிஜன் பத்தாதப்போ இதை வந்து ஃபெட்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பேபிஸை சீக்கிரமா வெளியில எடுக்கணும், அதுக்காக எபிசியோட்டமி பண்ணுவாங்க. ஸோ புஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வெளியில வந்துருவாங்க. அண்ட் ப்ரீ டேர்ம் பேபியா இருந்தாங்கன்னா, அதாவது 37 வீக்ஸ்க்கு முன்னாடியே சில பேர்த்துக்கெல்லாம் 32-34 வீக்ஸ்லாம் பெயின் வந்துடும், இல்லை வாட்டர் பிரேக் ஆயிரும். அந்த டைம்லாம் பேபி வெளியில வரதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எபிசியோட்டமி பண்ணிடுவாங்க. சில பேருக்குலாம் ஃபுல்லி டயட் ஆயிருப்பாங்க, ரொம்ப நேரம் புஷ் பண்ணியும் பேபி வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதை ஈஸி ஆகிறதுக்காக எபிசியோட்டமி பண்ணுவாங்க. வேக்யூம் யூஸ் பண்ணி வெளியில எடுப்பாங்க பேபி, அவங்களுக்கும் எபிசியோட்டமி பண்ணா கொஞ்சம் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எபிசியோட்டமி பண்றப்போ நல்ல ப்ளீடிங் இருக்கும். அண்ட் அந்த ஸ்டிச் பண்ணிருப்பாங்கல்ல அந்த இடத்துலயும் நல்லாவே பெயின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது தருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ் பேக்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் சிட்ஸ் பாத் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம உட்கார்றதுக்கு அளவா ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல நல்ல வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் சூடாவே, அதாவது நம்ம ஸ்கின் எவ்வளவு பொறுத்துக்குமோ அந்த அளவுக்கு சூடா தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில அந்த ஸ்டிச்சஸ் படுற மாதிரி உட்கார்றது. என்னோட டாக்டர் பேட்டாடைன் அப்படின்னு ஒரு லிக்விட் சொல்யூஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த சொல்யூஷனை வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம அதுல உட்கார்ந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். நம்ம அந்த வார்ம் வாட்டர்ல உட்கார்றப்போ சுருக்கி சுருக்கி ஓப்பன் பண்ணணும் வஜைனாவை, அப்பதான் அது நார்மலா பழைய நிலைமைக்கு போகும். ஆஃப்டர் டெலிவரி ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து நமக்கு நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நடக்காமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பா நடக்கணும், அப்பதான் சீக்கிரம் சரியாகும். முதல்ல நமக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், உட்கார முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எரிச்சலா இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு அது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஒரு 10 டேஸ்க்கும் போது நமக்கு நல்லாவே நம்ம நார்மல் ஆயிருவோம். ஒரு 20 டேஸ்க்கும் போதெல்லாம் சுத்தமாவே ஸ்டிச்சஸ் சரியாயிரும். சரியாகிறதுக்கு லேசா இச்சிங் இருந்துட்டே இருக்கும், பிச்சுட்டே இருக்கும். சில பேர்த்துக்குலாம் டெலிவரி ஆனதுமே ரொம்ப டைட் மோஷன் ஆகும். எனக்கு அப்படிதான் ஆச்சு. அப்போ எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த ஸ்டிச்சஸ். அப்புறம் போக போக அப்படியே சரியாயிடுச்சு. ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்த ட்ரையா கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்துல அளவுக்கு அதிகமான பெயின் இருந்துச்சுனாலோ, இல்ல ரொம்ப ப்ளீடிங் இருந்துச்சுனாலோ, இல்ல பேட் ஸ்மெல் இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு ஃபீவரோ இல்ல ரொம்ப குளிரா இருந்தது அப்படின்னாலோ கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம். எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆகிற வரைக்கும் செக்ஸ் கூடாது. எபிசியோட்டமி பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை பை.